लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते. இந்த லக்ஷ்மி தந்திர வாக்கியத்தின்படி ஸ்ரீ மகாலட்சுமியோட சேர்ந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஜகத்தையெல்லாம் ரட்சிக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவர்கள் எல்லாராலும் வேண்டப்பட்டு திருமால் இப்பூவுலகத்திலே ராமனாக அவதரித்தான். ராட்சசர்களுடைய துன்பம் தாழாமல் அவர்களிடத்திலிருந்து விடுதலை வேண்டி பெருமானிடம் பிரார்த்தித்தார்கள் தேவர்கள். அவர்கள் வேண்டுதலுக்கிணங்க வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் என் ஆழ்வார் கிருஷ்ணாவதார சமயத்திலே சாதித்தா போலே தேவர்கள் பிரார்த்தித்தபடிக்கு எம்பெருமானு பூவுலகத்திலே அவதரித்தான். தசரதனை தனக்கு தகப்பனாகவும் கௌசல்யை தனக்கு தாயாகவும் கொண்டான். 4 பேராக தன்னையே பிரித்து கொண்டான். ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்னர்கள் என்ன உலகத்துக்கு ஓரொரு பிரயோஜனத்தை ஓரொரு நெறியை எடுத்து உரைப்பதற்காக தன்னையே 4 பேராக்கி கொண்டு பிறந்தான். அந்தந்த அவதாரத்துக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறதையும் நேத்தி கோஷ்டியிலே நாம பார்த்தோம். ராமாவதாரத்துக்கு பிரயோஜனம் உலகத்திலே முறை மாறி போயிட்டு இல்ல வேதானு குளமா இருந்தா இறங்கி தீர்த்தமாடலாம். சீதையின் இடத்துல ராமன் எப்படி இறங்கி தீர்த்தமாடினான்னு விசாரிச்சிருந்தார். நேத்தே கடைசியில் இதை பத்தி சொல்லியிருக்கேன். சீதைக்கு 2 விஷயம் ராமனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நல்ல வீரனா, நன்னா பேசுவரா, இந்த 2 தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா. வீரம் பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு. எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர்ங்கிற வேகத்திலேயே வீரம் தெரிஞ்சு படுத்து அதுலேயே சீதை பாதி உருக ஆரம்பிச்சுட்டா. பேச்சு சாமர்த்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா. இந்த பெண் கொடுத்து பெண் வாங்கறதெல்லாம் நம்ம ஐயனை கேட்க வேண்டும் என்று ராமன் சொன்ன உடனேயே இது நாமா பார்த்து பண்ணிக்கிற கல்யாணம் இல்லே, அது கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் போல் இருக்கு. இது மாமனார் மாமியார் பார்த்து வைக்கிற கல்யாணம். ஏன்னா ருக்மிணி தேவிய தூக்கின் போட்டான் கண்ணன்னு சரித்திரமே தவிர தாயார் தகப்பனார் இடத்துல அவன் இறந்து பெற்ற நாளே கிடையாது. ஆனா சீதைக்கு எப்பொழுதுமே ஒரு பெருமை, தாய் தகப்பனார்கள் பார்த்து நடத்தி வைத்த கல்யாணம். எல்லா பெண்களுக்கும் அந்த பெருமை அவசியம் இருக்க வேண்டும். ஒரு மாமனாருடைய பெருமை, மாமியாருடைய பெருமை, அந்த பெருமை ஒரு பெண்ணுக்கு தனிச்சிறப்பு வாய்க்கும். அதான் சீதைக்கு உண்டான தனி பெருமையாம். நம்மை ராமன் தானாகத்தான் சொல்லாமல் தசரதனை கேட்டுத்தானே திருக்கல்யாணம்னு சொல்லிட்டான். அந்த ஆனந்தத்திலே உருகி போயிட்டாளாம் சீதை. அவ சாதாரண மனுஷ பெண் பிள்ளையா இருந்தா உருகாமல் இருந்திருப்பள். ராமனுடைய பண்புகளை நினைத்து உருக ஆரம்பிச்சுட்டாளோ இல்லையோ, அவ உருகினா குளமாயிட்டா. உருகின சீதையின் இடத்துல எங்க ராமன் தீர்த்தமாடிவிட்டான். அதைத்தான் திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தா என்னும் ராமன் தீர்த்தமாடி சீதைக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. உலகமே பேருவகை பூண்டது. பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு சீதாராமர்கள் சேர்ந்த நாள் மட்டுமல்ல, இன்னைக்கும் பங்குனி உத்தர தன்னைக்குத்தான் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் சேர்த்தி மத்த 364 நாளும் அவ தனி கோயில், இவருக்கு தனி கோவில். அந்த ஒரு நாள் மட்டும்தான் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஏக சிம்ஹாசனத்திலே சேர்த்தி. ஆறானும் இங்க சேவிக்காதவர்கள் இருந்தால் அவசியம் அடுத்த வருஷம், இப்பதான் 10 நாள் முன்னாடி முடிஞ்சு படுத்து, அதனால அடுத்த வருஷம் பங்குனி மாசம் உத்தரம் எப்பொழுது வருமோ விடாமல் திருவரங்கத்துக்கு சென்று நிறைய போயிட்டு மயக்கமா கீழ் விழுந்துட்டான் தசரதன். அப்ப பரசுராமர் தான் வந்த காரணத்தை சொல்றார். நான் எங்கேயோ தபசு பண்ணிட்டு இருந்தேன், நீ இந்த சிவதனுஷ முறித்தாய்ங்கிறது கேள்விப்பட்டேன், இப்ப அதை பரீட்சை பண்ணி பார்ப்பதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்லி பொன் தோள் வலிநிலை சோதனை புரிவான் நசையுடையேன், செற்று ஓடிய திரள் தோள் உறுதினவும் சிறிது உடையேன். என்னுடைய தோடுக்கும் இன்னும் கொஞ்சம் தெனவு இருக்கு, அதுக்கு ஆறானும் எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆள் உண்டோ என்று பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக வந்தேன் என்று பிரார்த்திக்க அவனும் சொல்ல, பரசுராமன் இடத்துல தசரதன் பண்ண சரணாகதியும் பலிக்காமல் போக அடுத்து ராமன் பேசினான். சரி பரசுராம, உனக்கு என்ன வேணுமென்னோ கேள். இந்த இடத்துல பரசுராமனை ராமன் ஜெயிக்க போகிறான்ங்கிற கதை எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது என்னமா, பகவானுடைய அவதாரம் தானே பரசுராமரும், பகவானுடைய அவதாரம் தானே ராமரும். அப்ப எப்படி ஒரே அவதாரத்துல இன்னொரு அவதாரம் தோக்கிறது? இது குழந்தைகள் நீங்க அவதார கதை சொல்லச்சேவே முதல் கேள்வி கேட்டுடும்.
மத்த எல்லா கதைகளும் சொல்லி சொல்லி பாக்குறோமோ இல்லையோ, குழந்தைகளுக்குன்னு ஒரு மாதிரி புத்தி கேள்வியில போயிட்டே இருக்கும். அதே திருமாலுடைய அவதாரம் தானே ரெண்டு பேரும். பின் எதுக்கு பரசுராமரை ராமன் ஜெயிக்கிறார், ஏன் பரசுராமர் தோற்கிறார்னு கேட்கும். மேலும் ஒரு அவதார காலத்துல இன்னொரு அவதாரத்தை சாதாரணமா நாம பார்க்க முடியாது. இப்ப முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம், அப்ப கூர்மாவதாரம் இல்லை. கூர்மாவதார காலத்துல வராகாவதாரம் இல்லை. வராகாவதார காலத்துல நிருசிம்ஹாவதாரம் இல்லை. நிருசிம்ஹாவதார காலத்துல வாமனாவதாரம் இல்லை. ஆனால் ரெண்டு அவதாரம் மட்டும் ஏக காலத்துல வரும். பலராம கிருஷ்ண, பரசுராம ராம. இந்த ரெண்டு அவதாரம் மட்டும் ஒரே காலத்துல வருது இல்லையோ. ஒரு காலத்துல ரெண்டு அவதாரங்கள் இருந்தாலே ரெண்டும் முக்கியாவதாரங்களாக இருக்காது. அவதாரங்களை ரெண்டு கோஷ்டியா பிரிச்சுடணும். ஒன்னு முக்கியாவதாரம், மத்தொன்னு ஆவேசாவதாரம். நேர பெருமான் தானே பிறக்கிறதுக்கு முக்கிய அவதாரம், பிரதான அவதாரம்னு பேர். அப்படி தானே பிறக்காமல் ஒரு ஆத்மா பேரிலே தன்னுடைய சக்திகளை ஆவேசிப்பன் எம்பெருமான், அதுக்கு ஆவேசாவதாரம்னு பேரு. அது இரண்டாம் பட்சமான அவதாரம். ஆவேசாவதாரத்தை இன்னும் ரெண்டா பிரிச்சுங்கோ. அவதாரங்களை ரெண்டா பிரிச்சோம், முக்கியம் அமுக்கியம். அதாவது ஆவேசம்